ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிறிஸ் வியூஸ். இந்த வீடியோ நம்ம XUV AX7L, அதாவது டாப் வேரியன்ட் டீசல் மேனுவல் ஆப்ஷன். இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். கீழே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். கீழே வந்து லாக் அன்லாக், அதுக்கப்புறம் பூட் ரிலீஸ் பண்ண பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கீழே இன்னொரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் வந்துருக்கு. ஜஸ்ட்டு இந்த பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோ வந்து ரோல் டவுன் ஆகும். கம்ப்ளீட் டிரைவர் சீட் விண்டோ வந்து ரோல் டவுன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே சன்ரூஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ஹாட்டான பிளேஸில் நிறுத்தியிருந்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணி வெஹிக்கிளை சீக்கிரமாக நீங்கள் வந்து கூல் பண்ணிக்கலாம். சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிப் டைப் டோர் ஹேண்டில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் டோர்ஸில் மட்டும் நம்மளுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நமக்கு கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே ஏறி வந்து உட்காந்துருவோம். ஃபஸ்ட்டு சீட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு நம்பர் சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே மெமரி ஃபங்க்ஷன் வித் நம்மளோட ORVMஸ்லேயும் மெமரி ஃபங்க்ஷன் வந்து வந்துடும். அந்த மெமரிக்கு உண்டான திங்கும் இதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 மெமரி ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் சீட்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட் வந்து நம்ம நார்மலாக மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே உட்காந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூக்கு வந்து போயிடுவோம். நான் வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ஸ்மூத்தான சவுண்டோட வெஹிக்கிள் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறத பார்க்க முடியுது. உள்ளே எந்த வைப்ரேஷனுமே அவ்வளோ நமக்கு வந்து தெரில. சன்ரூஃப் நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சன் பிளைண்ட் மட்டும் ஓப்பன் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதோட சேஃப்டி ஃபீச்சர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஸ்டாண்டர்டாக 7 ஏர் பேக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிடும். ABS, CBD, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதான் பேசிக் எலக்ட்ரானிக் சேஃப்டி ஃபீச்சர் இந்த வெஹிக்கிளில். நெக்ஸ்ட்டு சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு 12 ஸ்பீக்கர் சோனி சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. வித் 3D சரௌண்ட் ஆப்ஷன் நமக்கு வந்து கிடச்சிடும். அதில் ஆப்ஷனாக நீங்கள் இதில் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு தடவை வந்து காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ஆடியோ செட்டிங்ஸில் வந்து போயிட்டோன்னா உள்ள உங்களுக்கு இந்த இம்மர்சிவ் 3D ஸ்டேஜ், பார்ட்டி, ப்ரீஸி, அதுக்கப்புறம் 3D ஆஃப் கொண்டான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிடச்சிடும். சவுண்ட் ஃபீல்ட் சைஸ் எல்லாமே நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அலெக்ஸாக்கு உண்டான கம்ப்ளீட் ஆப்ஷன் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அலெக்ஸா யூஸ் பண்ணி நீங்கள் விண்டோஸ் ரோல் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சன்ரூஃப் ரோல் டவுன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஈகோ சென்ஸ்க்குண்டான ஆப்ஷன், அதுக்கப்புறம் ட்ரைவ் மோடுக்குண்டான ஆப்ஷன் அதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோடு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கஸ்டமைசபிள் வந்து பண்ணிக்கலாம். அதோட உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஜஸ்ட் இந்த ஆப் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிட்டோன்னா இதில் ட்ரைவ் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் 3 ட்ரைவ் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூம் தான் நம்மளுக்கு ஹையர் ட்ரைவ் மோட். ஜஸ்ட்டு ஜிப், ஜாப் அண்ட் ஜூம் இது நீங்கள் ஜஸ்ட்டு கஸ்டமைசபிளும் வந்து பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் வந்து பண்ணிக்கலாம். இதில் இன்ஜின் பவர், பிரேக்ஸு, கிளைமேட்டு, ஸ்டேரிங் இது எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸ்டேரிங் வந்து ஜூம் மோடில் வச்சிங்கன்னா என்ட ஸ்டேரிங்குமே வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டியராக மாறிடும். அதாவது டைட்டாக வந்து ஸ்டேரிங் மாறிடும். தீமும் வந்து இந்த கிளஸ்டரோட தீமும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜிப்பு, ஜாப் அண்ட் ஜூமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பேக் போய்ட்டு ஜூம் மோட் வந்து ஜாப் மோடு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜிப் வந்து கம்ப்ளீட் ஈகோ மோடு. நான் ஜாப் மோடு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளஸ்டரும் சேஞ்ச் ஆகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஜாப் மோடில் நார்மல் டைப் கிளஸ்டர் வந்து கிடைக்கும். இப்போ ஜூம் மோடில் வச்சோன்னா ஸ்போர்ட்டி டைப் கிளஸ்டர் நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா ஸ்போர்ட்டி டைப் கிளஸ்டர் நமக்கு வந்து மாறிடுச்சு. அந்த மீட்டருக்கு ஒன்று அந்த சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் சைடில் ஓரியன்டாக கிடைக்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஜாப் இது ஜாப் வந்து நார்மல். நெக்ஸ்ட்டு ஜிப்பில் வந்து போயிட்டோன்னா கம்ப்ளீட் அந்த ஈகோக்கு உண்டான தீம் நமக்கு மாறிடும். இது வந்து ஈகோ மோடு. உங்களுக்கு ஜாப் மோடில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சிரும். பட் ஜிப் மோடில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுது. ஜஸ்ட் இப்போ நான் ஜாப் மோட் வந்து போட்டு வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடறேன். நெக்ஸ்ட்டு அதர் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் இங்கே டோல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே ஒரு ரோட்டரி ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்டையர் இன்ஃபோடெயின்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இந்த வந்து கிடைக்குது. ஜஸ்ட் ஹோம் நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுறேன். இந்த ICC ரோட்டரி ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ரௌஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறதுனால ஈஸியாக நான் வந்து ப்ரௌஸ் பண்ணலாம். வால்யூம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணேன்னா வால்யூம்க்கு வந்து போயிடும். ஜஸ்ட் திருப்பி நான் வந்து ப்ரௌஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்குது. வித் மேனுவல் ஆப்ஷனில் எனக்கு வந்து கிடைக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 450 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து கிடைக்கும். இப்போ நான் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுனால எனக்கு 420 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் 1600 RPM எனக்கு வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பவர் பற்றி பார்க்க போனால் 182 PS ஆஃப் பவர் நமக்கு இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் ஆப்ஷன்லேயே ஒரு பெஸ்ட்டான இன்ஜின் XUV 7L கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சீட் பெல்ட் நான் வந்து வேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுத்ததுமே இந்த ஸ்க்ரீனில் வார்னிங் ஸ்க்ரீன் தான் வந்து காட்டும். இப்போ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நான் அந்த மேப் ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து உங்களுக்கு போய் காட்டுறேன். டிஸ்பிளே லேஅவுட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நான் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூவில் வந்து போட்டிருப்பேன். அதை செக் பண்ணலான்னு செக் பண்ணி பாருங்கள். நேவிகேஷன் ஜஸ்ட் இந்த நேவிகேஷன் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணோன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வியூ வந்து மாறிடும். ஒரு சூப்பர் கூலான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். கீழே அந்த ஸ்பீடோமீட்டருக்குண்டான திங்க, டெம்பரேச்சர் மீட்டருக்குண்டான திங்கெல்லாம் கீழே போயிடும். டாக்கோமீட்டர் இதில் வந்து மறைஞ்சிடும். நெக்ஸ்ட்டு உங்களோட வார்னிங்ஸ் எல்லாம் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வந்து காட்டிகிட்டே இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து இந்த கிளஸ்டரில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து போயிட்டு ஃபன் வித் XUV 700 வந்து கிளிக் பண்ணோன்னா எனக்கு அந்த பவர் டார்க் மீட்டர் இது வந்து காமிச்சிடும். வித் காம்பஸ் அண்ட் G-force மீட்டர். இதை இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் இதை வந்து பேக் வந்து போயிட்டு
ஃபஸ்ட்டு ஹோல் டு ரிட்டர்ன் வியூன்னு காட்டுது. நார்மல் ஸ்க்ரீனுக்கு நான் வச்சுக்கிறேன். இப்போ ஜாப் மோடில் தான் வந்திருக்கும். உங்களுக்கு நார்மலான பவர் அண்ட் டார்க் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் சீட் கம்ஃபர்ட் எனக்கு வந்து கிடைக்குது. நல்லா அக்காமடேட்டிவான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ 2024 வந்துடும். இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி நான் வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உள்ள அந்தளவுக்கு எந்த வைப்ரேஷனுமே எனக்கு வந்து தெரியல. பானட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா ஹூட் ஃபுல்லாக வந்து விசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த எஸ்யூவி ஷார்ட் ஆஃப் லுக் எனக்கு வந்து தெரியுது. ஒரு வெல் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு வெல் டிசைன் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிளைண்ட் ஸ்பாட்லாம் கிளியராக எனக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் 2 மிரர்லையும். இப்போ வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிடுவோம். சீட் பெல்ட்லாம் வந்து மாட்டிக்கிட்டேன். பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதோட வார்னிங்ஸ் இந்த இடத்துல வந்து காட்டுது. ஜஸ்ட் இந்த சோர்ஸ் ஸ்ப்ளீட்டில் இப்போ அந்த வார்னிங்ஸும் நம்மளுக்கு வாய்ஸ் அசிஸ்ட் ஃபீச்சர் மூலமாக வந்து கிடச்சிரும். நல்ல ஒரு லைட்டான ஸ்டேரிங் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லோ ஸ்பீடில் செம்ம லைட்டாக இருக்குன்னு சொல்லலாம் ஸ்டேரிங் வீல். கியர் ஷிஃப்ட், ஒரு ஸ்மூத்தரான கியர் ஷிஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடைக்குது. கிளச்சும் ஒரு லைட்டர் சைடில் வந்து இருக்குது. இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு வந்து தெரில. ஹைட்ராலிக் அசிஸ்டன்ஸ் கிளச் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். நல்லா அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. நான் கிளச் மிதிக்கும் போது அதில் கிடைக்கிற ஃபீலே வந்து சூப்பராக இருக்குது. ப்ராப்பர் டெட் பெடலாக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்குண்டான ஃபீல் நல்லா ஒரு பஞ்சரான பிரேக் எனக்கு வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து டிஸ்க் பிரேக் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. பாருங்கள் 45 ஸ்பீட்லேயே நான் 5th கியர் போட்டு ஈஸியாக நான் வந்து போயிட்டுருக்கேன். இங்கே கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டுன்னு நினைக்கிறேன். நேவிகேஷன் ஸ்க்ரீன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஈஸியாக வெஹிக்கிள் நம்மளுக்கு வந்து புல் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இந்த ஏடாஸ் ஃபீச்சர்லாம் நான் அந்த ஹைவேயில் போய்ட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா ஒரு வெல் ரெஸ்பான்சிவான இன்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்குது. சிட்டி டிரைவுக்கும் ஓகேன்னு அப்படின்னு சொல்லலாம். ஜாப் மோடில் வந்து போயிட்டுருக்கேன். நார்மல் மோடு. ஹைவேஸில் போனால் தான் ஜூம் மோட் போட்டு ரெஸ்ட் பண்ணுவோம். சிட்டியில் நீங்கள் நல்லா எஃபிஷியன்ஸாக ட்ரைவ் பண்ணோன்னா ஜிப் மோட் வந்து போட்டுக்கோங்க. பவர் வந்து ரெடியூஸ்டு பவர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் வெஹிக்கிள் நல்லா சிட்டி யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸ்டேரிங் எல்லாம் ஃபுல் லைட்டாக, பம்ப்ஸ் எல்லாம் உள்ள அந்த அளவுக்கு ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்டர் மிரர் விசிபிலிட்டி, ரோடு விசிபிலிட்டிலாம் எனக்கு ரொம்ப கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட லாஸ்ட் சைடு வரைக்கும் எனக்கு வந்து தெரியுது மிரரில். இந்த IRVM தான் மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் டிமிங் IRVM எதுவுமே நமக்கு வந்து கிடைக்கல. டார்க் ரேஞ்சுக்குள்ள வந்ததும் 1600 RPM ரேஞ்சுக்குள்ள வந்ததும் வெஹிக்கிள் அப்படியே நம்மளை புல் பண்ணிட்டு போகிறத பார்க்க முடியுது. பிரேக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான பிரேக் அரேஞ்ச்மெண்ட். வெஹிக்கிளோட அந்த ஆக்ஷனெல்லாம் நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் சஸ்பென்ஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா இன்ஜின் நான் ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணும்போது ஜாப் மோட்லேயே நல்லா ரெஸ்பான்சிவான இன்ஜின் தான் வந்து கிடைக்குது. மேக்ஸிமம் நீங்கள்லாம் ஜாப் மோடில் தான் அந்த வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அதுதான் அந்த நார்மல் மோடு. ஸ்டாக் சுவிட்செல்லாம் நல்லா ஈஸி ஆப்ரேட்டபிள் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். உள்ள இன்ஜின் நாய்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து கேட்கவே இல்லை. சஸ்பென்ஷன் நாய்ஸ் உள்ள அந்தளவுக்கு கேட்கவே இல்லை. 20,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த வெஹிக்கிள் வந்து ஓடிடுச்சு. அப்பயும் வந்து அந்த ஸ்மூத்னஸ் இன்னும் உள்ள மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இப்போ ஹைவே வந்து ஏறிடுவோம். பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் நமக்கு வந்து கிடைக்குது. இண்டிகேட்டர் போட்டதும் இந்த இடத்துல கீழே எனக்கு சின்ன கேமரா கிடைக்குது பாருங்கள். இப்போ ரைட் இண்டிகேட்டர் போட்டாலும் எனக்கு அந்த கேமரா வந்து கிடைக்கும். ஜஸ்ட் இப்போ ஹைவேல வந்து ஏறியாச்சு. ஹை எண்டில் மட்டும் இன்ஜின் கொஞ்சம் ஓக்கலாக மாறுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு 3000 RPM டச் பண்ண அந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து உங்களுக்கு மாறிட்டே வந்து வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா புல் நல்லா உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் தெரியுது. அந்த 420 Nm டார்க்கு உண்டான திங் வந்து உங்களுக்கு நல்லா இந்த வெஹிக்கிள் வந்து தெரியுது. ரோட்டோட அந்த பம்ப்ஸ் எல்லாம் உள்ள ஈஸியாக வாங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. டயர் டெம்பரேச்சர் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் இருக்குது. FDD சஸ்பென்ஷன். நெக்ஸ்ட் சஸ்பென்ஷனோட ஃபீல் நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு லைட்டான சாஃப்டர் சைடில் தான் சஸ்பென்ஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரீக்வன்சி செலக்டிவ் டேம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இந்த ரைட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட ரோல் அது எல்லாமே வந்து கண்ட்ரோலாக அதுக்குள்ள வந்து வச்சுக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் லிங்க் சஸ்பென்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லிங்க் சஸ்பென்ஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே நம்மளுக்கு அந்த ஸ்டெபிலைசர் பார் வந்து கிடைச்சிடும். ஸோ இந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி நீங்கள் வெஹிக்கில் இந்த ஸ்பீடில் ஒரு 100-120 ஸ்பீடில் வந்து இந்த கார்னெலாம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 5th கியரில் நான் புல் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டார்க்கோட மீட்டர் வந்து பார்க்கலாம். இதில் நல்லா டார்க் ஹையராக கிடைக்கும் போது வெஹிக்கிள் எனக்கு புல் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸ்பீடெல்லாம் ஈஸியாக வந்து பில்டப் ஆகுது. ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஈஸியாக இன் நோ டைம் நான் வந்து 100, 110, 112 வந்து ரீச் பண்ணிட்டேன்.
பட் இன்ஜின் சவுண்ட் வந்து உள்ளே கொஞ்சம் கேட்டுகிட்டே தான் வந்திருக்கு. அந்த ஏர் நாய்ஸும் எனக்கு வந்து கேட்குது, வெளியில் இருக்க ஏர் நாய்ஸு. இன்ஜின் ரெஸ்பான்சிவ்னஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஒரு நல்ல இன்ஜினை வந்து இன்ஜினியர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், இப்போ நான் ப்ரெஸ் பண்ணதும் ஸ்பீடு ஈஸியாக பில்டப் ஆகுது. ஆக்சிலரேஷன்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இல்லை ஏடாஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போனால் கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் லேன் டிபாச்சர் வார்னிங், அதுக்கப்புறம் லேன் கீப் அசிஸ்ட், அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக் ஐபிஎம் அசிஸ்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதை வந்து அதோட செட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த கொலிஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து காட்டுது பாருங்கள். கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம் வந்து எனக்கு வந்து ஆன் ஆயிடுச்சு. இங்கே கீழே கொலிஷன் பாசிபிள்னு வந்து காட்டுது. நான் வெஹிக்கிளுக்கு நேரில் போனதுமே கொலிஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காட்டுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் கிளியராக இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் வந்து ஒர்க் ஆகுது. கேமராவும் உங்களுக்கு இந்த இடத்துல 360 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன் ஷாட் ஆஃப் பட்டனில் நீங்கள் வந்து கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா இப்போ வந்து எனக்கு ஆன் ஆயிருக்கு. வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எனக்கு வந்து கிடச்சிரும். செட்டிங்ஸில் டிரைவர் அசிஸ்டன்ஸ்லாம் நான் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். லேன் கீப் அசிஸ்ட் வந்து ஆஃபில் இருக்குது. வார்னிங் அண்ட் அசிஸ்ட் நான் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பேக் வந்து போய்ப்போம். நீங்கள் மேக்ஸிமம் வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஒன்லி ரோட்டில் மட்டும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், அது எல்லாமே இங்கே பாருங்கள். ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்து காட்டுது. அதை நான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். வார்னிங் லெவல் வந்து ஏர்லி ஐபிஎம் அசிஸ்ட்டு அதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன் அதுவும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கீழே எல்லாமே நமக்கு வந்து காட்டுது. இப்போ நீங்கள் ஸ்பீடு எதாவது சைன் ரெகனைஸ் பண்ணிடுச்சுன்னா, இப்போ 60 km ஸ்பீட் அலாட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வந்து காட்டும். இப்போ எல்லா டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபீச்சரும் நம்ம வந்து ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரைட் ஃபுட் நான் வந்து போயிடுறேன். பாருங்கள், லேன் கீப் அசிஸ்ட் ஆனில் இருக்குது எனக்கு வந்து காட்டுது. நியர் வெஹிக்கிள் எனக்கு கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லி இந்த இடத்துல எனக்கு வந்து காட்டுது. பாருங்கள், லேன் கீப் அசிஸ்ட் அழகாக என்னை லேனுக்குள்ளே கீப் பண்ணுது. கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டியரிங் வீல்னு சொல்லி வந்து காட்டுது. பாருங்கள், ரெயின் கிட்ட போனதும் வெஹிக்கிள் இந்த சைடு வந்து திருப்பிடுச்சு நம்மளை. இப்போ கீழே வந்து வச்சுப்போம். நான் அவ்வளோ பெரிய இன்புட் நான் வந்து கொடுக்கல. அந்த முன்னாடி ஒரு கர்வ் வந்து வரும். அந்த கர்வில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ லேனுக்குள்ள நான் வந்து இண்டிகேட்டர் போடாமல் கட் பண்ணதும் எனக்கு வந்து அந்த ஸ்டேரிங் லைட்டாக வைப்ரேஷன் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. லைக் அலர்ட் பண்ணுது, நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைட் லைனில் வந்து போயிடுவோம். திருப்பி எனக்கு வந்து அலர்ட் பண்ணுது. இப்போ இந்த கர்வில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பட் நிறைய வெஹிக்கிள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்கள், கரெக்டாக லேனில் வந்து என்னை கீப் பண்ணிடுச்சு. தேர்ட் லைனில் நம்ம வந்து போவோம். தேர்ட் லைன்லேயும் வெஹிக்கிள் இருக்குது. ஜஸ்ட் இப்போ டிராஃபிக் சைனை ரெகனைஸ் பண்ணி இங்கே 65 ஸ்பீடுன்னு உங்களுக்கு வந்து காட்டுது. இந்த இடத்துல யூட்டர்ன் போட்டுக்குவோம். யூட்டர்ன் எடுத்து அந்த ரோட்டில் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். பாருங்கள், இப்போ இந்த கர்வில் கட் ஆகுதுன்னு வந்து பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்பீட் கீழே போயிடுச்சுன்னா லேன் கீப் அசிஸ்ட் நமக்கு வந்து ஆன் ஆயிரும். இங்கே க்ரீனாக இருந்துச்சுன்னு மட்டும்தான் லேன் கீப் அசிஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு அது ஷோ பண்ணோம். ஜஸ்ட் இப்போ நான் இங்கே யூட்டர்ன் எடுத்துக்கிறேன். என்டர் ஸ்டியரிங் ஃபீல், அந்த ரைட் கம்ஃபர்ட் எல்லாமே XUV700 சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிள் யாரும் வாங்கி ஸ்போர்ட் ஏரை வந்து புஷ் பண்ண போகிறதில்ல. டாப் ஸ்பீடு மேக்ஸ் அரௌண்ட் நம்மளுக்கு 200 to 210 வந்து அடிக்கும். அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தெரியும். இந்த இடத்துல எங்கேயுமே அந்த கட் இல்லை. ஜஸ்ட்டு இடத்துல யூட்டர்ன் வந்து போட்டுப்போம். லேன் கீப் அசிஸ்ட் இப்போ நல்லா ஒர்க்காக என்ன அந்த லேனுக்குள்ளே வந்து வெஹிக்கிள் வைக்க பார்க்குது. நீங்கள் இதெல்லாமே ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். என்டையர் ஏடாஸ் சிஸ்டமும் டிரைவர் கண்ட்ரோல் தான். நீங்கள் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்கு மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். பட் நம்ம இந்தியாவில் நமக்கு நார்மலாக தெரியும். அந்த புல் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துருவோம். 4000 RPMல என்டையர் இன்ஜினுமே வந்து நல்லா ஓக்கல் ஆகுது. பட் அந்த புல்லு தான் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் ஜாப் மோடில். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லேன் கீப் அசிஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஈஸியாக அந்த இடத்துல அந்த வெஹிக்கிள் கட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து போவோம். பாருங்கள், லேனுக்குள்ளே வந்து கீப் பண்ணிடுச்சு. 90 ஸ்பீட் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த கொலிஷன் வார்னிங் இதுவும் வந்து காட்டுது. பாருங்கள், ஈஸியாக வந்து இந்த இதில் வந்து வெஹிக்கிள் கட் ஆகும். நான் ஸ்டியரிங் வந்து கை வைக்கவே இல்லை. ஈஸியாக வந்து கட் ஆகுது. இந்த இதில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஈஸியாக அந்த என்டையர் கர்வுமே வந்து வெஹிக்கிள் ஸ்டியரிங் தானே திரும்பி கட் ஆகிட்டு போகிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸ்டியரிங் என் கை எடுத்து அந்த வார்னிங் இதில் வந்து காட்டுது. க்ரூஸ் வந்து ஆன் பண்ணிடுவோம். க்ரூஸ் ஸ்டாண்ட் பைன்னு வருது.
நான் ஃபாலோ பண்ணதான்னு வந்து பார்ப்பேன். பாருங்கள், நான் திருப்பி இந்த லைனில் கொண்டு வந்து அழகாக வந்து விட்டுருச்சு. டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்லாம் நல்லா ஈஸியாக நல்லா யூஸபுளாக தான் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி 4th கியர்லேயே அந்த புல்லை எக்ஸலண்ட்டாக தெரியுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஜாப் மோட்லேயே நீங்கள் ஸ்டியரிங் வந்து இங்கே நம்மளுக்கு கேமரா வந்து ஆனால் இருக்குது. நான் இப்போ ஸ்போர்ட் மோட் வந்து போடுறேன், ஜூம் மோடு. வெஹிக்கிள் நிறுத்தினா தான் ஆனவன்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜை தாண்டி நான் நிறுத்தி ஜூம் மோட் போட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். அப்புறம் வெஹிக்கிள் நியர் வந்ததும் அந்த சைன் உங்களுக்கு வந்து காட்டுது. பிளைண்ட் ஸ்பாட் கேமரா தான் சூப்பராக இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். அந்த ஒரு தடவையும் லைன் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அலர்ட் கொடுத்துட்டே வந்திருக்கும். இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். ஸ்டாப் பண்ணிட்டு நான் மோட் சேஞ்ச் பண்ணி ஜூம் மோடில் வெஹிக்கிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். ஜாப் மோடில் பவர்ஃபுல்லாக ட்ராப்பாக இருக்கும், எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக வந்துருக்கும், ஸ்டியரிங் வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக வந்துருக்கும், இன்ஜின் ரெடியூஸ்டு பவரில் நம்மளுக்கு வந்துருக்கும். ஆட்டோமேட்டிக் ஸ்டாப் ஃபங்க்ஷனால எனக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இன்னுமே எனக்கு பவர் ஸ்டியரிங் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பாருங்கள், ஆர்பிஎம் வந்து 0ல் இருக்குது, பட் பவர் ஸ்டியரிங் வந்து எனக்கு இன்னுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு வெல் கூலான ஃபீச்சர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். கஸ்டம் மோட் வேணாம், ஜிப் மோட் வந்து என்டையராக ரெடியூஸ்டு பவர். இதில் அந்த ட்ரிப்புக்குண்டான ஐடியா அது எல்லாமே இதில் வந்து காமிச்சிருது. ஜிப் மோடில் போட்டிங்கன்னா அந்த திங் எல்லாமே இதில் வந்து காமிச்சிருது. எவ்வளோ டைம் பிரேக் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபியூல் எக்கனாமி எவ்வளோ, ட்ரிப் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அது எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு காமிச்சிருது. ஜூம் மோட் நான் வந்து போட்டுப்போம். ஜூம் மோட் போட்டோன்னா உங்களுக்கு இந்த பவர் டார்க் மீட்டர் வந்து கிடைக்கும். இப்போ வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனது எனக்கு வந்து தெரில. ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிடுவோம். 0 to 100 எவ்வளோ போகுதுன்னு காட்டுவோம். வாவ், ஜூம் மோடு போட்டதுமே இந்த பவர் டெலிவரி வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். என்டையர் டார்க்குமே எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. பட் இன்எக்ஸ்பென்சிவாக ஃபியூல், நல்லா ஃபியூல் குடிக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நீங்கள் ஜூம் மோடு போட்டு வெஹிக்கிள் வந்து ட்ரைவ் பண்ணிங்கன்னா அப்பா அந்த ஃபுல் சீட்டில் நம்மளை சாத்திட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாவே வெஹிக்கிள் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. பாருங்கள், இந்த மேடில் கூட அப்படியே எனக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இப்போ 124 நான் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 2000 RPM மேலே தான் வந்துருக்கு. 2500 RPM கூட வரல. ஈஸியாக 2000 RPM மேலே 120 நீங்கள் வந்து பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. அந்த வண்டியோட ஆக்ஷனே இல்லை. அந்த ஃப்ரீக்வன்சி டிபெண்டன்ட் டேப்பிங் சஸ்பென்ஷனால் ஈஸியாக பம்ப்ஸ் எல்லாம் சஸ்பென்ஷன் வந்து வாங்கிக்குது. உங்களுக்கு எந்த இதுவுமே இவ்வளோ பெரிய வண்டியில், அதாவது ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மாதிரி SUVயில் வந்து உங்களுக்கு வண்டி தூக்கி போட்டே இருக்கும். பட் இதில் அந்த ஆக்ஷன்லாம் கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸ்டேரிங் பாருங்கள், என்டையர் ஸ்டேரிங்கும் இப்போ ஜூம் மோடில் எனக்கு நல்லா வெயிட் ஆட் ஆயிடுச்சு. நாங்கள் வெஹிக்கிளை ஃபஸ்ட்டு ஷோரூமில் வந்து வெளியில் எடுக்கும்போது நல்லா லைட்டாக இருந்துச்சு ஸ்டேரிங்கு. இப்போ என்டையர் ஸ்டேரிங்குமே வெயிட் ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணுவோம், அப்படியே ரெஸ்பான்சிவாக ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஏறிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான ரைட் குவாலிட்டி இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்போ மஹேந்திரா. பழைய XUV 500ஓட இதில் ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சஸ்பென்ஷனோட அந்த திங் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏடாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸோட ஃபியூச்சரும் நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஒரு வெல் எங்கேஜிங் டு ட்ரைவ் ஆன வெஹிக்கிள் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். சின்ன கன்க்ளூஷன் வந்து பேச போனால் நம்மளுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் பேக்கடாக, ஏடாஸ், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரெஸ்பான்சிவான இன்ஜின். மஹேந்திராவோட இன்ஜின்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், நல்லா ரெஸ்பான்சிவாக தான் இருக்கும். ரெஸ்பான்சிவான இன்ஜின், ஒரு சூப்பர் டிரைவபிலிட்டி உள்ள ஒரு வெஹிக்கிள், நல்ல டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் உள்ள வெஹிக்கிள். இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா XUV 700 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளாகவும் இது உங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிரி மோட்டர்ஸில் டெஸ்ட் ட்ரைவ் வந்து வச்சிருக்காங்க. எல்லா மாடலும் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். எல்லா வேரியன்ஸும் நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம். கீழே கான்டாக்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன், அதெல்லாம் செக் பண்ணிக்காருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். Until then, bye from Krish Views.